ஹலோ மை டியர் கிரிக்கெட் பாடிஸ், வெல்கம் டு ஜெர்னி வித் சபரிஷ். பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் 2026 நடந்து முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா டீம்ஸ் எந்த மாதிரி பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட பிளேயிங் லெவன் எந்த மாதிரி இருக்கு, அவங்களோட ஒவ்வொரு டீம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டிங்ஸ் நானும் பாலானாவும் கொடுத்துருந்தோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கேகேஆர், சிஎஸ்கே, ஆர்ஆர், பஞ்சாப் இந்த 4 டீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைதராபாத், லக்னோ, அதுக்கப்புறம் மும்பை இந்த 3 டீமை பத்தி தான் பார்க்க போறோம் போலனா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் காவியா காவின் ஹைதராபாத் டீம் தான். 25.5 கோடியோட இவங்க உள்ள வந்தாங்க. 15 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 10 பிளேயர்ஸ் எடுக்க வேண்டியது இருந்துச்சு, 2 ஓவர்சீஸ். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஃபோர் த ஆக்ஷனே சம்மியை லக்னோவுக்கு ட்ரேட் பண்ணிட்டு 10 crores கேஷ் டீல் முடிச்சிருந்தாங்க. இவங்க பாத்தீங்க அப்படின்னா பாலனா இந்த காசை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு போது இவங்களுக்கு ரொம்ப தேவைன்னா இந்த ஹை ப்ரொஃபைல் ஷமி ரிலீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் தேவை. பிஷ்னோய்க்கு ஹார்டா போவாங்கன்னு பார்த்தோம், அதே மாதிரி போனாங்க. சரி, இருக்க காசு வச்சு வாங்குவாங்களான்னு பார்க்கும்போது அவரையும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் வீருக்கும் ஹார்டா போனாங்க சிஎஸ்கேவோட, அதையும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஓகே அக்யூப் தார் நபிக்கு போவாங்கன்னு பார்த்தா அதுக்கும் போய்கிட்டே அப்புறம் டிசி கிட்ட அந்த பிளேயர் விட்டுட்டாங்க. கடைசியில என்னதாயா பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சிவாங் குமார் அப்படின்ற ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் வாங்கினாங்க. இவர் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் பேட்டர். அதுக்கப்புறம் எங்களோட பிக் பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேல எப்படி பாத்தீங்கன்னா கார்த்திக் சர்மா விக்கெட் கீப்பர் பேட்டர் ஸ்மேட்ல நொறுக்குறாரோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சலீல் அரோரா மும்பையோட ஃபைட் பண்ணி வாங்கியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று நடந்திருக்கு, திலக் வர்மாக்கு பின்பட்டு அப்புறம் விட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சலீல் அரோரா விஷயத்துல நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களோட டொமஸ்டிக் பிக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஆன்கார் டர்மோலே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சகிப் ஹுசேன், பிரஃபுல் கிஞ்சே, அமித் குமார், சிவம் மாவி வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாக் எட்வர்ட்ஸ். அதுக்கப்புறம் இவங்களோட மெயின் பிக் அப்படின்னு பார்க்கும்போது லிவிங்ஸ்டன் கடைசியில இருக்க காசெல்லாம் நாங்க அவர் கொடுக்குறோம்ப்பா, வச்சுட்டு இருக்க காசை வச்சு என்ன பண்ண போறேன், இருக்க காசெல்லாம் நான் லிவிங்ஸ்டன் கொடுக்குறேன், அந்த காசையை கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாலனா இவங்களோட எக்ஸைட்டிங் பிக்ஸ்ல கிரைட்ஸ் புலேட்ரா இவரை பத்தி பாத்தீங்கன்னா கிளாஸ்னு பேசியிருந்தாரு. இவரை கண்டிப்பா திருப்பி வாங்குவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ்க்கு எடுத்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஓவரால் எடுத்து பார்க்கும்போது இவங்களோட எக்ஸைட்டிங் பிக்ஸ் சலீல் அரோரா, அப்புறம் கிரைன்ஸ் புல்லேட்ரா, மெயின் பிக் லிவிங்ஸ்டன் தான். ஓவராலா இந்த பிக்ஸை பாத்தீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மெயினா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா இவங்களோட டீம் திருப்பி எந்த மாதிரி செட் ஆயிருக்கு அப்படின்னா, பாத்தீங்கன்னா இந்த ரன்னர் அப் ஆன வருஷம் பாத்தீங்கன்னா 300 அடிக்கிற அந்த வீடியோ கேம் மாதிரி பேட்டிங் ஆடினாங்க. அதே மாதிரி போன வாட்டி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் ஃபெயிலியர் ஆனாங்க. ஏன் ஃபெயிலியர் ஆனாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூல்ஸ்ல சில சேஞ்சஸ் வந்துச்சு. பாத்தீங்கன்னா 10 ஓவருக்கு அப்புறம் டியூ இருக்கிறதுனால பாலை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க பிசிசிஐ. அது மட்டும் கிடையாம டியூ வராம இருக்கிறதுக்கு பிச்சிலி பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல எல்லாம் மருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ரூல் சேஞ்சஸ்னால பாத்தீங்கன்னா போன வாட்டி பவுலர்ஸ் கேம் குள்ள வந்தாங்க. இவங்களால அந்த வீடியோ கேம் மாதிரி பேட்டிங் நிறைய மேட்சஸ்ல ஆட முடியல. அப்படி இருக்கும்போது பவுலிங் சைட்ல ஐயோ அதை மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஷமி மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைல் பிளேயர் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் ஸ்பின்னர் சரி ஓகே ரவி பிஷ்ணோய் அந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர், ஒரு ஹை ப்ரொஃபைல் ஸ்பின்னரை வாங்குவாங்கன்னு பார்த்தா அதையுமே பெருசாவே பண்ணல. இவங்க டீமோட செலக்ஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன மாதிரி இருக்கும்? இந்த கரெக்டா நம்ம இந்த வீடியோல மூணு பவர் ஹவுஸ் டீம் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். பவர் ஹவுஸ்னா பேட்டிங்ல சொல்றேன், ஏன்னா மூணு பேருமே மூணு டீம்னாலுமே ஒரு 200+ ஈஸியா அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான டீம் தான். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் என்னன்னா அந்த ஒரு இன்கன்சிஸ்டன்சி தெரிஞ்சுது. ஒரு டிராவிசெட் ஒரு பேட்டிங்ல ஃபார்ம் ஆடுறாரு. அபிஷேக் சர்மாவுமே அந்த ஐபிஎல்ல ஃபார்ம் அவுட்டா தான் இருந்திருந்தாரு. அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் ஸ்கோர் பண்ணல. அதுக்கப்புறம் தான் பயங்கரமா அந்த இந்தியாவுக்கு சான்ஸ் கிடைச்சனே இப்போ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ இப்போ என்னன்னா நிறைய பேர் கொஞ்சம் ஃபார்ம்ல வந்ததுனால அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருந்திருக்கும். பவுலிங் தான் கொஞ்சம் ரொம்ப வீக்கா தெரியுது. ஸோ அதை எப்படி அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்கிறது இல்லை. எவ்வளோ அடிச்சாலும் திருப்பி அடிச்சுக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதை பண்ணாங்கன்னா டெஃபினட்டா நல்லா இருக்கும். ஆனால் பவுலிங் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி, கடல்லே இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவங்க பவுலிங்கு. சிவமாவே இப்போ டீசெண்டா டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட அடிஷன் நல்லா இருக்கும். லிவிங்ஸ்டோனுக்கும் அதே மாதிரி தான், மாட்டுச்சுன்னா நல்ல ஒரு ரன் வரும் அவர்கிட்ட இருந்து. இல்லைன்னா மொத்தமா ஃபிளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு லிவிங்ஸ்டன். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான். பட் கேலிபர் இருக்கு, அவங்க பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாங்க. ஒரு ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு, லெக் ஸ்பின்னும் போட்டு கொடுப்பாரு. ரெண்டு வெரைட்டி இருக்கும். ஸோ 2 ஓவர் 3 ஓவர் அவர்கிட்ட இருந்து தள்ளலாம். ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஸ்குவாடா இருக்காங்க. பவுலிங் தான் ரொம்ப கன்சர்னா தெரியுது.
கண்டிப்பா பாலண்ணா. இப்போ வந்து இந்த 11 வந்து எந்த மாதிரி செட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த டாப் சிக்ஸ் வந்து சொல்றது இதோட ஒரு பயங்கரமான ஒரு டாப் சிக்ஸ் நீங்க வந்து சொன்னீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஷான் கிஷன், அப்புறம் ஃபோர்ல ஹென்ரிச் கிளாசன், ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி, சிக்ஸ்ல வந்து லிவிங்ஸ்டன். அந்த 6 பேரும் அப்படியே வந்து பயங்கரமா பார்க்கவே பயங்கரமா இருக்குடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா தான் போட்டிருக்கீங்க. பில்டிங் இதுக்கப்புறம் வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவன்ல வந்து பாத்தீங்கன்னா அஷ்டுபே வராரு, எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வராரு, நைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் வராரு, டென்ல வந்து பாத்தீங்கன்னா சிவம் மாவி, 11ல வந்து பாத்தீங்கன்னா ஜீசன் அன்சாரி வந்துருவாரு. இவங்களோட இம்பாக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்கித் வர்மா உள்ள வருவாரு. எப்படி இவங்களோட டீம்ஸ் வந்து செட் ஆயிருக்கு நம்ம முன்னாடி நீங்க வந்து சொல்லிட்டீங்க. இவங்களோட பவுலிங் வந்து என்ன பண்ணாலும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி பவுலிங் யார் எடுத்து ஸ்ட்ரென்தன் பண்றதுன்னு தெரியல. பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி லிவிங்ஸ்டன் வந்து பட்டா ஒரு பெரிய கேலிபர் பிளேயர் தான். பட்டா பாக்கியம் படாட்னா லேகியம் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இவ்வளவு கோடி கொடுத்து நீங்க போனதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்டா போய் ரவி பிஷ்ணோவையும் அதுக்கப்புறம் இந்த அக்யூப்தார் நபியும் வாங்கியிருக்கலாம். அதுக்கு வந்து அவங்களுக்கு சான்சஸ் இருந்துச்சு, அதை அவங்க பண்ணல. முன்னாடியே அவங்களோட வீக்னஸும் நம்ம வந்து சொல்லிட்டோம். ஓவராலா இவங்களோட ஸ்குவாடுக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க நீங்க? உங்களோட ரேட்டிங் சொல்லுங்க 10க்கு. நான் ரேட்டிங் வந்து ஒரு 10 அவுட் ஆஃப் 7.5 வந்து கொடுப்பேன். இது வந்து பவுலிங்காக மட்டும் தான் இந்த ரேட்டிங். பவுலிங் மட்டும் நல்லா இருந்ததுன்னா நான் அப்படியே 8 தாண்டி நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம கரெக்டான ஒரு வார்த்தை சொல்லணும்னா ஆன் தி பேப்பர் ஆன் தி பேப்பர் இந்த டீமாக பார்க்குறப்போ பயங்கரமாக தான் வந்து இருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே வந்து மேட்டர். அவங்க பவுலிங் வந்து கிளிக் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக இந்த டீமை வந்து நிறுத்த முடியாது. கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்குமே வந்து ஒரு செவனே சொல்லலாமான்னு தோணுது. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ஸ் வந்து கேம் ஒரு மேட்சை வின் பண்ணி கொடுக்கலாம். ஆனா பவுலர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணி கொடுப்பாங்க. பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா பேட் கமின்ஸ் ஒரு பவுலிங் கேப்டன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவுலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாமோ, அவர் வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் யாருக்காச்சும் வந்து சஜஸ்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதனால எனக்கு வந்து அந்த பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பிரச்சனை இதனால வந்து, ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் திருப்பி இவங்க கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒண்ணுதான் பண்ணலாம், எங்க டாஸ் ஜெயிச்சு நாங்க முதல்ல பவுலிங் போறோம், நீங்க கொடுக்க வேண்டியதை கொடுங்கப்பா, நாங்க வேணா திருப்பி அடிக்கிறோம் அப்படின்னு பண்ணாதான் சர்வே ஆக முடியும்னு எனக்கு என்னமோ தோணுது. அதனால வந்து நான் 10க்கு 7 கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்க போற டீம் வந்து பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் சம்பாலான. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 22.9 சிஆரோட வந்து ஆக்ஷன் வந்தாங்க. 19 பிளேயர்ஸ் வந்து ரீடைன், 6 பிளேயர்ஸ் வந்து அவங்க எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுல வந்து 4 ஓவர்சீஸ் ஸ்லாட். இவங்களோட பிஃபோர் த ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷமியை வந்து ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஹைதராபாத்ல இருந்து இங்க வாங்கியிருந்தாங்க 10 crore. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்னவர் சிறப்பு தான் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் டெண்டுல்கரை வந்து மும்பைல இருந்து வாங்கியிருந்தாங்க 50 lakhs பேஸ் பிரைஸ்க்கு. ஸ்டார்டிங்ல நல்லா போட்ட ஷர்துல் தாக்கரே நியூ பால் இல்ல நீ நல்லா போடுற, எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு அனுப்பிட்டாங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட பிக்ஸ் வந்து பாத்திரலாமான்னா ஹசரங்கா, நார்ஜே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் டேலண்ட்ஸ்ல கலக்கிட்டு இருக்க ஒரு 3 பிளேயர் எடுத்தாங்க. முகுல் சரி, நமன் திவாரி, அக்ஷத் ரகோன்சி. அதுக்கப்புறம் கடைசியில இருக்க காசை வச்சு என்ன பண்றது, எப்படி ஹைதராபாத் லக்னோ சிமிலரா தான் பண்ணாங்க இந்த ஆக்ஷன்ல. அவங்க இருக்க காசெல்லாம் பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டனை கொடுத்தாச்சு. இவங்க பாத்தீங்கன்னா இருக்க காசுல நாங்க ஜோஸ் இங்கிலீஷ் கொடுக்குறோம், 4 மேட்ச் இருந்தா என்ன, இவரோட ஃபியூச்சரிஸ்டிக் யோசிக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாலும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன்ல வந்திருந்த போது ஒரு பிட்டை போட்டுருக்கலாம். ஏன்னா அந்த டைம்ல இன்னொரு டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரைஸ்ல ஒரு போய்க்கிறதுக்கு யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு 4 மேட்ச் அவைலபிள் அப்படிங்கும் போது எனக்கு நமக்கு காசு வேணும், பின்னாடி பிளேயர்ஸ் வாங்கணும். அப்போ ஒரு பிட் லக்னோ வந்து உங்க கேம் ஆஃப் திங்ஸ்ல வந்து இருந்திருந்தாரு அப்படின்னா அவர் வந்து அங்கேயே அவர் ஒரு பிட்டை போட்டிருக்கலாம் அப்படின்னு என்னோட தாட்ஸ் வந்து இதான் போலன்னா. உங்களோட தாட்ஸ் வந்து சொல்லுங்க, அப்படியே பிளேயிங் லெவலுக்குள்ள போவோம். டெஃபினட்டா இப்போ கம்பேர் டு எஸ்ஆர்ஹெச் வந்து இவங்களோட பவுலிங்கும் கொஞ்சம் கன்சர்னா சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு கிடையாது. என்ன பிரச்சனைனா இவங்க பவுலிங்ல வந்து இன்ஜுரி தான் வந்து கன்சர்னா இருக்கு. ஸோ இன்ஜுரிலுமே வந்து அவங்க வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ நமன் திவாரி மாதிரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் யங் டேலண்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ், அவர் வந்து யாக்கர்ஸ்லாம் லாஸ்ட் இயரே நம்ம பார்த்துருப்போம், நிறைய நல்லா வந்து நெயில் பண்ணாரு, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. ஷமி ஃபிட் ஆயிட்டாருன்னா இனிமே எங்களோட டீமுக்கு வந்து செம பூஸ்டா இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டா சயித் முஸ்டாக் அலிலாம் வந்து ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி டொமஸ்டிக் அந்த ரஞ்சியா இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ ஷமி அந்த ஒரு ஓல்டு ரிதம் பிடிச்சிட்டாருன்னா இவங்க டீம் வந்து பக்காவா இருக்கும். பேட்டிங் சார்ட் அவுட் தான். ஏன்னா லாஸ்ட் இயர் நான் பார்த்துருப்போம் பேட்டிங்ல பெருசாக வந்து கன்சர்ன் இல்லை. ரிஷப் பண்ட் மட்டும் வந்து அடிக்கல. ஸோ இந்த டைம் அவரும் அடிச்சிட்டாருன்னா சூப்பரா இருக்கும். கடைசியில மட்டும் ஒரு 100 அடிச்சு அப்படியே என்ன சொல்லுவாங்க, ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. இந்த டைம் ஃபுல் சீசன் வந்து நல்லா விளாண்டாருன்னா சூப்பரா வந்து இருக்கும். இப்போ வந்து அப்படியே லக்னோட பிளேயிங் லெவன் வந்து பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து எய்டன் மார்க்ரம், அப்புறம் வந்து மிச்சில் மார்ஸ், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன்.
4ல வந்து பாத்தீங்கன்னா முகுல் சௌத்ரி டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து அவர் வந்து 4ல வருவாரு. எங்கடா ஜோஷ் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து அவைலபிள் இருக்க மேட்சஸ்ல வந்து ஸ்ட்ரைட்டாவே பிளேயிங் லெவனுக்குள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் ரிஷப் பண்ட், அதுக்கப்புறம் 6ல ஆயுஷ் பதோனி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்துல் சமாத், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அசரங்கா, அதுக்கப்புறம் முகமது ஷமி, திக்வேஷ் ராத்தி, ஆவேஷ் கான், இம்பாக்ட் சப் வந்து பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ். அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா நார்ஜே இந்த 11க்குள்ள வரதே வந்து கஷ்டம். ஓவராலா இந்த 11ல வந்து எனி சேஞ்சஸ் இருக்கா பாலனா? உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி பேஸ் ஃபேக்டரி செம்மையா இருக்கு. ஷம்மி இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 150ல அடிக்கிறதுக்கு வந்து மயங்க் யாதவ், நார்ஜே, இவங்க 3 பேரும் சூப்பர் பேஸ் ட்ரியோ நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் மொஷின் கான் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுன் டெண்டுல்கர் எப்படி விட முடியும் பாலனா? அவரும் இருக்காரு. இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா பிரின்ஸ் யாதவ் நீங்களும் சொன்னீங்க சூப்பரா யார்கர்ஸ் வந்து நெயில் பண்ணாரு. இந்த பேஸ் ஃபேக்டரி உண்மையா பார்க்க செம்மையா இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயம் தெளிவா சொன்னீங்க, இன்ஜுரி ப்ரோன்ஸ். போன வாட்டி நம்ம பார்த்தோம் ஆவேஷ் கான், ஆகாஷ்தீப், மயங்க் யாதவ் இவங்கெல்லாம் வந்து பிளேயர்ஸ் வந்து ஃபுல்லாவே இன்ஜுரியில தான் இருந்தாங்க. சில பிளேயர்ஸ் ரெக்கவர் ஆகி வரதுக்குள்ள பாதி டோர்னமெண்ட்டே வந்து முடிஞ்சிருச்சு. ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்ஜுரி சஃபர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸா திருப்பி டீம்ஸ்குள்ள எடுத்ததா வந்து பார்க்கும்போது ஒரு அன்பார்ச்சுனேட்லி பார்க்கும்போது ஏய் என்னடா மறுபடியும் இதே பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம எப்படி அவங்க பவுலிங்கே அவங்க மறந்துட்டாங்க ஹைதராபாத். எல்எஸ்ஜி அவங்க பண்ண தப்பே இவங்க 2 டீம்ஸும் எனக்கு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து டெஃபினெட்லி வந்து கொடுக்குது பாலாம். நீங்க வந்து இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவங்க 11ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? 11ல பெருசா சேஞ்சஸ் கிடையாது. இப்போ மயங்க் யாதவ் வந்து ஃபிட்னு ஆகலைன்னா அவங்க ஸ்ட்ரைட்டாவே பிரின்ஸ் யாதவ் எடுத்துட்டு வரல. ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரு நல்ல ஒரு கிளிம்ஸ் காமிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் நமன் திவாரியுமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. அந்த ஒரு யூபி லீகா இருக்கட்டும், அண்டர் 19 இருக்கட்டும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அந்த இன்ஜுரி ப்ரோன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து வரி பண்ண வேண்டாம். ஸோ ஓவரால் ஒரு டீசென்ட் ஸ்குவாடாக தான் இருக்காங்க. ஸோ 11லையும் பெருசாக வந்து சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஓகே பால், நான் ஓவராலா இந்த ஸ்குவாடுக்கு வந்து உங்களோட ரேட்டிங் வந்து என்ன? சேம் அதே வந்து 7.5 வந்து நான் சன்ரைசர்ஸ் கொடுத்த மாதிரி தான் கொடுப்பேன். அங்க சொன்ன காரணம் வந்து பவுலிங் தான், இங்கேயும் பவுலிங் தான். பட் ஆனால் ரீசன் மட்டும் வந்து வேற, இன்ஜுரி காரணத்தினால வந்து அந்த 7.5 எல்லாருமே கிளிக் ஆயிட்டாங்கன்னா அவ்வளோதான், இவங்களும் சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஜுரி ப்ரோன் இல்லாமல் எல்லாருமே அவைலபிலிட்டி வந்து கரெக்டாக இருந்தாங்கன்னா இந்த டீம் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. கண்டிப்பா பலனா நான் வந்து அங்க வந்து 7 கொடுத்துருந்தேன். இங்க 7.5 கொடுக்கறதுக்கு காரணம்னா நீங்க சொல்ற மாதிரி இன்ஜுரி மட்டும்தான். இன்ஜுரி சஃபர் பண்ணல, எல்லா பிளேயர்ஸும் அவைலபிள்னா இந்த டீமோட கெமிஸ்ட்ரி செம்மையா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் அடிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு வந்து இந்த டீம் வந்து எந்த மாதிரி செட் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் மும்பை இந்தியன்ஸ், 5 டைம் சாம்பியன்ஸ். இவங்களோட தேவை வந்து எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிக்கல்டன் நல்லா தான் ஆடினாரு. பெருசா அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. அவர் பிளேஸுக்கு ஒரு ஆள் வந்து தேவைப்பட்டாங்க. போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா பினிஷிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் த ஆக்ஷனே ரூதர் ஃபோர்ட வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஃபோர் த ஆக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா சின்ன வர ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பெரிய ஷாக்கிங். எல்லாருமே நினைச்சிருப்பாங்க இது ஃபேக் நியூஸா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு. இல்ல, அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபக் சகருக்கு பேக்கப்பா இல்ல தீபக் சகருக்கு அகேடா முன்னாடி ஆட போறாரா சர்துல் தாக்கூர்னு தெரியல. அவரையும் பாத்தீங்கன்னா லக்னோல இருந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மும்பை பாய், மும்பை டீமுக்கு வந்திருக்காரு. ஓவராலா பிஃபோர் த ஆக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வேலையை முடிச்சுட்டு இந்த ஆக்ஷனுக்குள்ள வந்திருந்தாங்க. எப்படி கேகேஆர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மினி ஆக்ஷனுக்கு வந்து அதிக காசோட உள்ள வந்தாங்களோ, எம்ஐ தான் இந்த மினி ஆக்ஷனுக்கு கம்மியான காசுக்கு உள்ள வந்து ஒரு ஹிஸ்டரி கொண்டு வந்தாங்க. 2.750 உள்ள வந்திருந்தாங்க சிஆரோட. இவங்களோட பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணியாச்சு. 5 பிளேயர்ஸ் வேணும், அதுல ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட். QDK எடுத்து அந்த 1 crore செம்ம ஸ்டீலு. மத்த டீம்ஸ் எல்லாம் உண்மையாலுமே பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க டெஃபினட்டா தெரியல. ஏன்னா இவங்களுக்கு இதுதான் தேவை. கொஞ்சம் விலையை ஏற்றி விட்டு இருந்தாலே முடிஞ்சிருக்கும். ஒண்ணு இல்ல 1.1ல இருந்து 1.2 போயிருந்தாலே அவங்க வந்து சரி ஓகே நம்ம பேரிஸ்டோ போவோமா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. அதை வந்து எந்த டீமும் பண்ணல பாலன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட டொமஸ்டிக் பிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 பேர் எடுத்திருந்தாங்க. டெனிஷ் மலேவார், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முகமது இசார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதர்வா அன்கலேக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் ஆல்ரவுண்டர் பேட்டர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மயங்க் ராவத் வந்து எடுத்திருந்தாங்க பாலனா. ஓவராலா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டொமஸ்டிக் பிக்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓவராலா இந்த டீமோட பாத்தீங்கன்னா காம்பினேஷன் 2020ல இவங்களோட வின்னிங் காம்பினேஷன் அப்படியே திருப்பி கொண்டு வந்திருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ரோஹித் சர்மா அண்ட் QT உள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பும்புரா, அது நமக்கு தெரியும் பும்புரா, ஹர்திக், கீழே பாத்தீங்கன்னா மயக் மார்க்கண்டே எல்லாருமே வந்தாச்சு. பொலாட்டை தவிர எல்லாருமே வந்தாச்சு. அந்த 2020 6வது டைட்டில் லோடிங்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இந்த டீமோட வீக்னஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது இருந்தா சொல்லுங்க பாலாம். ஆக்சுவலி வீக்னஸ்ங்கிறது என்னன்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த ஒரு ஹர்திக் பாண்டியாக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபினிஷிங்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த டைம் ஷர்துல் தாக்கர் ஒரு டீசெண்டாக பேட்மேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் எங்கேயாவது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மிச்சல் சாண்டருமே கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. பட் என்னன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு 2 3 மேட்சஸ் வந்து வின் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ அவர் அந்த அந்த ஒரு கன்சர்ன்லாம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சுன்னா ஸோ டெஃபினட்டாக இந்த டீம் வந்து ஒரு நல்லா வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு அவங்கள்ட்ட வந்து ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து பிடிச்சிருந்தது என்னன்னா கெமரான் கிரீனுக்கே வந்து வச்சிருக்க 2 கோடி இருந்தாலும் அவங்க வந்து பிட்டு தூக்குனாங்க. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓவரால் டீமே நல்லா வந்து இருக்கு அவங்களுக்கு. அதான் நான் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் த ஆக்ஷனே வந்து வேலை முடிஞ்சிருச்சு. சிம்பிள். இப்ப பிளேயிங் லெவனை வந்து நம்ம டெஃபினெட்லி வந்து பாத்துருவோம். டெஃபினட்டா வந்து தெரிஞ்சு போச்சு. டிகாக்கு தான் வந்து ரோஹித் சர்மாவோட ஓபன் பண்ண போறாரு அப்படின்ட்டு. 3ல வந்து பாத்தீங்கன்னா திலக் வர்மா, 4ல வந்து சூரியகுமார் யாதவ், 5ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ வில் ஜாக்ஸ் ஆடிட்டு ரூதர்ஃபோர்ட் இல்லைன்னா வில் ஜாக்ஸ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, 7ல வந்து பாத்தீங்கன்னா நமந்தீர், 8ல வந்து பாத்தீங்கன்னா மிச்சில் சாண்ட்னர், 9ல வந்து தீபக் சகர் ஆர் ஷர்துல் தாக்கூர். யாராவது இவங்க 2 பேர்த்துல ஒருத்தர் தான் வந்து டெஃபினெட்லி வந்து ப்ளே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா, இவங்களோட இம்பாக்ட் சப் வந்து மைக் மார்க்கண்டேவா இருக்கலாம். சப்போஸ் ஒரு ஃபாஸ்ட் bowling தேவைப்பட்டுச்சு 11ல வந்து தீபக் சகர் வந்துட்டாருன்னா சர்துல் தாக்கூர் வந்து ஒரு இம்பாக்ட் சப்பா வரலாம் நான் நினைக்கிறேன் போல. நான் உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அந்த 11ல? எனக்கு பெருசா சேஞ்சஸ் இல்ல. ஸோ நான் வந்து என்னன்னா ஒரு ஸ்பின் இருந்தா கூட போதும். ஏன்னா வான்கேடையில வந்து நம்ம நல்ல ஒரு ஃபாஸ்ட் bowling ட்ராக்கா இருக்குங்கிறப்போ நம்ம வந்து அந்த அளவுக்கு ஸ்பின் எடுத்து போகணும்னு கிடையாது. ஸோ மயங்க் பார்க்கண்டே ஆடனாலும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேட்டிங் ஸ்ட்ரென்த்னா வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் கன்சனா சொல்லணும்னா அதுதான் வந்து கன்சனா சொல்ற மாதிரி இருந்தது. ஏன்னா 200 டார்கெட்லாம் வந்து வச்சிருந்தாங்க. அந்த 220 அந்த மாதிரி டார்கெட்லாம் கிட்ட போய் தோப்பாங்க ஒரு சில மேட்சஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இவங்கலாம் வந்து ஒரு 2 3 சிக்ஸ் அடிச்சாலே வேலை முடிஞ்சுது. ஸோ அப்படிங்கிற மாதிரி தான். வேறபடி வேற ஒரு ஷார்ட் அவுட் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மிச்சல் சாண்டர் இருக்காரு. அதுவும் இல்லாமல் சபரீஷ் மாதிரி வில் ஜாக்ஸ் அவங்க 11ல எடுத்தாங்கன்னா இன்னொரு ஸ்பின்னரும் வந்து கிடைச்சது. ஸோ அங்கேயே 2 ஸ்பின்னு வந்து கிடைச்சதுங்கிறப்போ அவங்க மயங்க் மார்க்கண்டே போகணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அவங்களுக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த டீம்ல பிரச்சனைன்னு சொல்லணும் அப்படின்னா பெருசா வந்து நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா அந்த எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னா தீபக் சகரை வந்து விட்டுட்டு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு. 14 மேட்சஸும் பிளே பண்ண முடியல. ஒரு அக்யூப்தார் நபி அந்த மாதிரி ஒரு புது யங் டேலண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல வந்து மும்பை போறதுக்கு தவறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து பர்சனலா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து தாட்ஸ் இருக்கா? இல்ல அவர் ஃபிட்டின் ஆயிட்டாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆகலைன்னா தான் ஒரு கன்சர்னா இருக்கும். ஆகலைன்னா இப்போ சபரீஷ் அந்த மாதிரி மயங்க் மார்க்கண்டே வந்து எடுத்து வந்துருவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து பிரச்சனை கிடையாது. அதான் வந்து எனக்கு வந்து அதான் தோணுச்சு. வந்து இவரை டிராப் பண்ணிட்டு ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் வந்து போயிருக்கலாமா டொமஸ்டிக்ல இருந்து அப்படின்னு. ஓவராலா பாத்தீங்கன்னா மத்தபடி இந்த டீம்ஸ்ல வந்து பெரிய ப்ராப்ளம்ங்கிறது எதுவுமே கிடையாது. பலனா இந்த டீமுக்கு உங்களோட ரேட்டிங் வந்து என்ன? முதல்ல வந்து நான் சொல்லிடுறேன் 9. டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல செட்டில்டு ஸ்குவாடு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாடுக்கு வந்து நான் 9 மார்க் கொடுக்குறேன். 6th கப் லோடிங்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் டெஃபினட்டா வந்து ஒரு 9 கொடுப்பேன். ஏன்னா பெருசா வந்து கன்சர்ன் கிடையாது. லாஸ்ட் டைமும் பிளே ஆஃப் போனாங்க. ஸோ இந்த டைமும் பிளே ஆஃப் போறதுக்கு அதிக சான்சஸும் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டீம் வந்து ஜெல்லா இருக்கு. ஸோ டெஃபினட்டா வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர். கண்டிப்பா பலன். நான் ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இந்த 3 டீமோட ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருந்துச்சு, அவங்களோட பிக்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களோட பிளேயிங் லெவன்ஸ், அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டிங்ஸும் நானும் பலனும் கொடுத்துருக்கோம். உங்களோட ரேட்டிங்ஸும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓவராலா இந்த வீடியோ வந்து சூப்பரா போணுச்சு. நல்ல ஒரு இன்டராக்டிவ் செஷன் வித் பாலானா. பாலானாவும் பாத்தீங்க அப்படின்னா சிபிஎம் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா லாங் வீடியோ வந்து போடுவாங்க இந்த ஆக்ஷனை பத்தி. நீங்க அந்த சேனலும் மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கிரிக்கெட் பாடிஸ், இன்னொரு வீடியோல வந்து நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். தேங்க்யூ பாலானா.